தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. பொதுக்காலம் 20வது வாரம் புதன்கிழமை. இயேசுவில் என் அன்பு சொந்தங்களே, அருள் ஒளிகின்ற இறைவன் தாமே இந்த நாள் முழுவதும் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. அவருடைய கரம் உங்களை தாங்கிச் செல்வதாக. இந்த நாளுக்கு தேவையான ஆசீர்வாதங்கள் மீது ஒளிந்து அவருடைய அன்பிலே அவரே நிலைத்திருக்கச் செய்வாராக. பலவீனத்தில் பலமாயிருந்து, சோர்விலே புத்துணர்வாயிருந்து இறைவன் இந்த நாள் முழுவதும் உங்களை வழிநடத்துவாராக. இயேசுவின் அற்புதமான அன்பின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன், உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். அன்பு சொந்தங்களே, ஆண்டவரே வீட்டை கட்டாவிட்டால் வீடு கட்டோர் உழைப்பு அனைத்தும் வீணே. ஆண்டவரின் நகரத்தை காவல் காக்காவிட்டால் காவலாளருடைய உழைப்பு அனைத்தும் வீணே. அதிகாலையில் எழுந்து நள்ளிரவு வரை உழைக்கின்ற உழைப்பு அனைத்தும் வீணாய் போகும் என்று திருப்பாடல் 127 1-2 சொல்லப்பட்டு இருக்கின்றது. இதே இயேசு சொல்லுகின்ற பொழுது யோவான் புத்தகம் 15 கொடியாகி என்னோடு கிளையாகி நீங்கள் இணைந்திருக்கின்ற பொழுது மிகுந்த பலன் கொடுப்பீர்கள், என்னை பிரிந்து உங்களால் ஒன்றும் செய்ய இயலாது என்று சொல்லுவார். ஆம், நம்முடைய வாழ்விலே ஆண்டவருடைய திட்டத்திற்கேற்றார் போல நம் வாழ்வை அமைத்துக் கொள்ளுகின்ற பொழுது, இறைவனுடைய கட்டளையின் பாதையில் நாம் நடக்கின்ற பொழுது, இறை குரலுக்கு செவி கொடுத்து அவருடைய சட்டங்களின்படி நாம் வாழ்கின்ற பொழுது, இறைவனோடு இணைந்து இசைந்து வாழ்கின்ற பொழுது நம்முடைய வாழ்வு ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கின்றது. நாமக்கு நாமே திட்டங்களை தீட்டிக்கொண்டு அதை செயல்படுத்த முற்படுகின்ற பொழுது எத்தனையோ நேரங்களிலே அந்த திட்டங்கள் நமக்கு பலவிதமான துன்பங்களையும் தோல்விகளையும் கொடுக்கக்கூடியதாகவே அமைந்து விடுகின்றன. நாம் ஆண்டவரோடு இணைந்து சிந்திக்க வேண்டும், ஆண்டவரோடு இணைந்து செயல்படுகின்ற மக்களாக இருக்க வேண்டும். இஸ்ரேல் மக்கள் வாழ்க்கையிலே பார்க்கின்ற பொழுது இது மிக தெளிவாக வெளிப்படுத்தி காட்டப்பட்டிருக்கின்றது. யாக்கோப்பு என்கின்ற அழைக்கப்பட்ட மனிதனை இஸ்ரவேல் என்று அழைத்து எகிப்துக்கு வெறும் 70 பேராக அனுப்பிய கடவுள் அங்கே அவர்களை பழுகி பெருகச் செய்கின்றார். அடிமைப்படுத்தப்படுகின்றார்கள். அந்த இடத்திலே அவர்களை வழிநடத்தி வர, மீட்டு கொண்டு வர மோசேவை கடவுள் தேர்ந்தெடுக்கின்றார். மோசேவோடு கடவுள் இருந்தார். எனவே அற்புதங்களை செய்ய முடிந்தது, செங்கடலை பிரிக்க முடிந்தது, மன்னாவை மக்களுக்கு பெற்றுத்தர முடிந்தது, பாலைவனத்திலே அவர்களை வழிநடத்த முடிந்தது. அவருக்கு துணையாக ஆரோனை கடவுள் தேர்ந்தெடுத்தார். நாவன்மையை அவருக்கு கடவுள் கொடுத்தார். மோசேவுக்கு அடுத்தபடியாக வழிநடத்த ஜோசுவை கடவுள் தேர்ந்தெடுக்கின்றார். மோசேயோடு இருந்ததை போல உன்னோடு இருப்பு என்று சொன்ன கடவுள் அவரோடு இருந்து மக்களை வழி நடத்தினார். யோசுவா தனக்கு பின்னால் இஸ்ரேல் மக்களை வழிநடத்த யாரையும் நியமிக்காமல், இறைவனுடைய திட்டத்தை அறியாமல் இறந்து போக மக்கள் சிதறி போக ஆரம்பிக்கின்றார்கள். நீதி தலைவர்களை கடவுள் தேர்ந்தெடுத்து அனுப்புகின்றார். அவர்களில் ஒருவர்தான் கிதையோன். கடவுள் தேர்ந்தெடுத்தார், அவரோடு இருந்தார். நீ தனியாளாக இருந்து மிதியானையரை வென்றெடுப்பாய் என்று சொல்லி அவருக்கு பலன் கொடுத்தார். பகைவரிடமிருந்து இஸ்ரேல் மக்களுக்கு வெற்றியை விற்றுக் கொடுத்தார். மக்கள் மீண்டும் கடவுளை, யாவே இறைவனை வழிபடுகின்றவர்களாக இருந்தார்கள். இப்படி இருக்கின்ற பொழுது கிதையோனுக்கு அடுத்த நிலையிலே அவருடைய மகன் அபிமெலேக்கு தன்னையே அரசனாக திருப்பொழிவு செய்து கொள்ளுகின்றான். மக்கள் அனைவருக்கும் முன்னாலும் தன்னை மேன்மைப்படுத்தி கொண்டு தன்னை குரலுக்கு எல்லோரும் செவிமடுக்க வேண்டும் என்கின்ற அந்த ஒரு எண்ணத்திலே தன்னை அரசனாக மக்களுக்கு முன்னால் காட்டிக்கொள்ளுகின்றார். இவரை கடவுள் தேர்ந்தெடுக்கவில்லை. அப்படி என்றால் இவர் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கருவி அல்ல. கடவுள் இவரோடு இல்லாததினாலே இவரால் இஸ்ரேல் மக்களை வழிநடத்த முடியவில்லை. இப்படி இறைவனால் தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு மனிதன், இறைவனுடைய கரம் துணையாக இல்லாத ஒரு மனிதன், இறைவனோடு இணைந்து செயல்படாத ஒரு மனிதன் வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்கும்? இன்னைக்கு யோத்தாம் தன்னுடைய ஒரு சிறு நீதி கதையின் வழியாக சொல்லுகின்றான். விலையுயர்ந்த பலன் கொடுக்கின்ற மரங்கள் எல்லாம் அமைதியாக இருக்க முட்புதர் ஒன்று அரசனாக ஆசைப்பட்டது. அப்படி அந்த முட்புதருக்கு அரசனாக வருகின்ற பொழுது அதனால் ஏற்படுகின்ற தீமை என்ன? அது காய்ந்து போகின்ற பொழுது மிக எளிதாக தீப்பற்றி கொள்ளும். அது மட்டும் எரிந்து போகாது, அதை சுற்றி இருக்கின்ற விலையுயர்ந்த
மற்றும் மேன்மையான மரங்களையுமே அது எரித்து சாம்பலாக்கும் என்று ஒரு ஊமையை சொல்லி காட்டுகின்றார். கடவுள் கரம் நம்மோடு இல்லையெனில் நாமும் பலன் கொடுக்க மாட்டோம், நம்மோடு இருக்கின்ற மக்கள் பலன் கொடுப்பதற்கும் நாம் விடமாட்டோம் என்பதற்கு ஒரு அடையாளமாக இன்றைய முதல் வாசகம் அமைந்திருக்கின்றது. அன்பு சொந்தங்களே, நம்முடைய வாழ்வை அலசி பார்ப்போம். நான் இறைவனோடு இணைந்து செயல்படுகின்ற மகனாக மகளாக இருக்கின்றேனா? அவருடைய சீடத்துவத்தில் பங்கெடுக்கின்ற சிலராக நான் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றேனா? என் வாழ்வில் இறை திட்டம் செயல்படுகின்றதா? ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபிக்கின்றோமோ, விண்ணுலகில் உமது திருவுளம் நிறைவேறுவதை போல மண்ணுலகிலும் நிறைவேறுக என்று சொல்லி ஜெபிக்கின்றோமே, அந்த ஜெபம் என்னிலேயே முழுமை பெறுகின்றதா? சிந்தித்து பார்ப்போம். ஒருவேளை நாம் நம்முடைய எண்ணங்களுக்கும் நம்முடைய சிந்தனைகளுக்கும் முன்னுரிமை கொடுத்து இறைவனை இரண்டாம் பட்சமாக தள்ளி இருந்தால் நம் வாழ்வை திருத்திக் கொள்ளுவோம், ஆண்டவரை நோக்கி வருவோம். பேதுரு சொல்வதை போல, ஆண்டவரை நாங்கள் வேறு யாரிடம் போவோம்? வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம் மட்டுமே இருக்கின்றன என்று சொல்லி ஆண்டவர் கரங்கள் நம் வாழ்வை ஒப்புக் கொடுப்போம். அப்பொழுது எரேமியா புத்தகம் 29:11 படிப்பதை போல கடவுள் நமக்கென ஒரு திட்டம் வைத்திருப்பார். அந்த திட்டம் மேன்மையான திட்டமாக இருக்கும். நீதிமொழிகள் புத்தகத்தில் படிப்பதை போல எண்ணங்கள் நம்முடையதாக இருக்கலாம், திட்டமிடுவது நாமாக இருக்கலாம். ஆனால் நம்முடைய எண்ணங்களை நிறைவேற்றுவதும் நம் திட்டங்களுக்கு செயல் வடிவம் கொடுப்பதும் ஆண்டவர் மட்டுமே. ஆகவே ஆண்டவர் கரங்களை ஒப்புக் கொடுப்போம், ஆண்டவரோடு இணைந்து நடப்போம். ஒவ்வொரு நாளும் இறைவனை மகிமைப்படுத்துகின்ற பிள்ளைகளாக இருப்போம். நம் வாழ்வின் தேவைகளை பெற்றுக்கொண்டு நம்மோடு இருக்கின்ற மனிதர்களுக்கு இறை ஆசீர்வாதம் பெற்றுக் கொடுப்போம். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஆண்டவர் துணை இருப்பார், ஆபத்து அணுகாது, மதில் போல் சூழ்ந்திருப்பார், துன்பங்கள் நெருங்காது.